சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருந்தா ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு, யோ எனக்கும் விஜய்க்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லையா, விட்டு தொலைங்கியா, தயவு செய்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஒரு மனுஷன் வந்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு அவர் தாங்க சூப்பர் ஸ்டார், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் ஹீஸ் லைக் ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு வைங்களேன். அந்த மனிதருக்கு ஒரு கலக்கம் வருது. என்ன கலக்கம்? தன்னை விட ஒரு 20-25 வயசு சின்ன பையனை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான். ஒரு காலகட்டத்தில் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்துட்டு ரஜினியினுடைய ரசிகர்னு சொல்லி தான் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அப்படி இருந்த ஒரு மனிதனை, யார் நான் சொல்கிறது, அப்படி இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு ஸ்டேஜில் உள்ள ஒரு மனிதரை விஜயோட போட்டி, விஜய் வளர்ச்சியை பார்த்து போகாமல் விஜயெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப கேவலமான கேடுகட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவையும் அதிமுகவையும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக தான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் ரஜினி சந்திக்கிறாரு. இப்படி ஒரு நரித்தனமான வேலையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே பேச, அதுக்கு ரஜினி அவர்கள் சொல்கிறாரு, நான் என்ன அவ்வளோ தரங்கிட்ட மனுஷனாங்க, உண்மையிலேயே அந்த மனுஷனை பார்க்கும்போது வந்துட்டு அவர் வாயாலேருந்து அதை சொல்ல வச்சிட்டிங்களே, ஐயோ நான் என்ன அவ்வளோ தரங்கிட்ட மனுஷனாடுங்க. உண்மையிலேயே ரஜினி அவர்கள் வந்துட்டு இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வரும். அவர் மேலே நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொல்லிட்டீங்க, யார் உங்களுக்கு டக்குன்னு தோணும்? ரஜினிகாந்த் தான் தோணும். நீங்கள் தெலுங்குல போய் சொல்லுங்கள், மலையாளத்தில் போய் சொல்லுங்கள், ஹிந்தியில் போய் சொல்லுங்கள், எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார்னு ஒரு மனுஷனை நீங்கள் சொன்னீங்கன்னா ரஜினிகாந்த் தான் முதல்ல ஞாபகம் வருவார். அடுத்த 100 வருஷத்துக்கும் அதுதான் வந்துட்டு டெம்ப்ளேட், அதை மாற்ற முடியாதுன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவர் எனக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அவரோட என்னை ஒப்பிட்டாலும் அசிங்கம், அவர் என்னை அவரோட ஒப்பிட்டாலும் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதுதான் உண்மை. ஆனால் அவர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு நடுவில் யாரோ ஒருத்தன் வந்துட்டு, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர் 2020, 19, 20 வந்துட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னா, நிச்சயமாக ஜெயிச்சிருப்பேன்னு சொன்ன உடனே அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறீங்களான்னு அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு. பாவங்க ரஜினி அவர், ரொம்ப பாவம் அந்த மனுஷன், பாவம், அவர் முகமே மாறிடுச்சு, வேறு கேள்வி கேளுங்க அப்படின்னு தன்னை அறியாமல் வந்துட்டு அந்த ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு அந்த மனுஷன் பேசினது வந்துட்டு உண்மையிலேயே எனக்கெலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் அவர் வைக்கணும்னே அவசியமே கிடையாது. வச்சு எனக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லணுங்கிற தேவையே இல்லை. ஆனால் இந்த தேவை எனக்கு தெரிஞ்சு எங்கே வந்திருக்கும் அப்படின்னா, 1-2 பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே வந்துட்டு விஜயை பற்றியும் ரஜினியை பற்றியும் சில கம்பேரிசன் இருக்கும்போது வந்துட்டு நான் அப்படிப்பட்டவன் இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொன்னார் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, திமுக அதிமுக வந்துட்டு இணைக்கிறதுக்கு வந்துட்டு ரஜினி தான் பேசலாது இப்படிலாம் அலிகேஷன் வைக்கும்போது இதை எதிர்த்தோ இல்லை இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு ஒரு ட்வீட்டு கூட வந்துட்டு ஏன் ரஜினி போட மாட்டுறாரு? சரி, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்து இந்த காலம் பதில் சொல்லணும்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பார். ஒரு டைமில் வந்துட்டு என்னென்ன சிக்கலாச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து, இல்லை நான் அப்படியெல்லாம் நினைக்கல, காலம் வந்துட்டு பதில் சொல்லும். என்ன காலம் பதில் சொல்லும்? ரஜினி அவர்கள் வந்துட்டு திமுகவுக்கு பயந்து தான் வந்து அரசியலுக்கு வரல, திமுகவுடைய அழுத்தத்தினால அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு ரஜினி அவர்கள் கொஞ்சம் காலம் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பூசி மொழிக்கு காலம் பதில் சொல்லணும்னு ஒரு ட்வீட்டை போட்டு முடிச்சிட்டார். உடனே எல்லா பத்திரிகையாளர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு பதில் சொன்னார்ல, இன்றைக்கி வந்துட்டு விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏன் ரஜினி வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல எனக்கு தெரிஞ்சு இதை ரஜினி ட்ரிகர் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுஷன் நார்மலாக கொஞ்சம் ட்ரிகர் ஆகிற ஆள் தான். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று சொல்லுவேன், ரஜினி இஸ் அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. விஜய் இப்போ எவ்வளோ அழகாக வந்துட்டு அமைதியாக இருக்கார், இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ பஞ்சாயத்து எல்லாமே நடக்குது போது அமைதியாக இருக்கார்ல. ஏன்னா அரசியலுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு அமைதி கலந்த ஒரு நிலை தேவை. ரஜினிக்கு அது இல்லை அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, கோன்னு அடிக்கிறாரு. உடனே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எறா வண்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா பஞ்சாயத்து பத்திரிகையாளர்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு, யோ எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு தெளிவுபடுத்தணும்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த மனுஷனை ஃப்ரீயாக விட்டுருக்கலாம், போட்டு அவரை போட்டு கேள்வி கேட்குறன்ற பேரில் ஒரு வச்சு செஞ்சு உங்களுக்கு அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படிலாம். ரஜினி அவர்கள் அந்த அந்த மீட்டிங்கில் பேசுனதுலேயே ஒன்று தான் தப்பு. என்ன தப்பு? நீங்கள் 2020 இல்லை 19 ஓடவர் அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரஜினி அவர் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லைன்னு தான் படுது. ஏன்னா இன்றைக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், 96 ரஜினி வந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎம். அந்த சிஎம்ன்றது சிஎம்மோடு முடிஞ்சிருக்காது. டெஃபினட்டாக 2014 ரஜினி அவர்கள் தான் பிஎம்மாக நின்றுப்பார். இன்றைக்கி தேதிக்கு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிஎம்மை வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்படி ஒரு கேரக்டரே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பாலிடிக்ஸ்குள்ளே இருந்திருக்காது
ரஜினி அவர்கள் 96 அரசியலுக்கு வந்திருந்தா, எழுதி வச்சுக்கோங்க, 96 அரசியலுக்கு வந்திருந்தா நிச்சயமாக 2014 அவர் தான் பிஎம் கேண்டிடேட்டு, பிஎம் ஆகியிருப்பார். இன்றைக்கி அவர் தான் மேக்ஸிமம் எல்லா விதமான சட்டங்களையும் வகுத்து ஒரு ஜாம்பவனாக உட்காந்துருப்பார். இன்றைக்கி நம்ம விஜயோட வந்துட்டு ரஜினியை கம்பேர் பண்ணி பேசுகிற சூழல்களை ரஜினி தள்ளப்பட்டிருக்கவே மாட்டார். ஸோ என்னுடைய கணிப்பு 96 ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா ஒரு அன்றைக்கி சிஎம், 2014 ஒரு பிஎம். நரேந்திர மோடி அப்படிங்கிற நம்மளுடைய நாட்டினுடைய பிஎம் வந்துட்டு இன்றளவும் சிஎம்மாகவே இருந்திருப்பாங்க. குஜராத் சிஎம்மாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு நிலைகள் இருந்திருக்கலாமே தவிர்த்து அந்த பிஎம் கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். அது ரஜினி தான் ஆயிருப்பார் அன்னைக்கு. எப்படி அன்னைக்கு? இன்றைக்கி அவர் வந்திருந்தா சாத்தியமே கிடையாது. ரஜினியோடைய ரசிகர்களும் யாரும் வந்துட்டு பெருசாக ஓட்டு போட்டு அவர் அடுத்த சிஎம்மெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு டிஎம்கே பகச்சிக்கிட்டு ரஜினி அவர்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ரஜினி வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்தார். வந்த உடனே என்ன பண்ணார்? கமலை போய் சந்திச்சார், கலைஞரை சந்திச்சார், ஸ்டாலினை சந்திச்சார், இருக்கிற பெரிய மனிதர்கள் அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டால் அத்தனை பேரையும் போய் சந்தித்தார். இதே விஜய் அரசியலுக்கு வந்தார், யாரையாவது சந்திச்சாரா? என்ன பண்ணார்? ஜெயிச்சு முடித்த உடனே எல்லாரையும் போய் சந்திக்கிறார். புரியுதா அரசியல்வாதியினுடைய நிலை என்ன அப்படின்னு? ஏன்னா முன்கூட்டியே போய் சந்திச்சிட்டோம் அப்படின்னா நட்பு பாராட்டுற மாதிரி ஆகிடும். கேம் விளையாட முடியாது. உங்களால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக ஒருத்தனை அடிக்க முடியாது. அப்போ போய் நீங்கள் போய் கலைஞரை போய் சந்தித்து திருப்பி கலைஞர் கட்சியை எதிர்த்து எப்படி பேசுவீங்க? கமலஹாசனை போய் சந்தித்து கமலஹாசனோட ஆற தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கமலஹாசனோட கட்சி எப்படி எதிர்த்து பேசுவீங்க? பேச முடியாது. ஸோ ரஜினி அவர்கள் பாலிடிக்ஸை எப்படி செய்யணுங்கிறத வந்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டார். இதே விஜயை பாருங்கள், டிஎம்கே போட்டு அடி நடிக்க வேண்டியது, யாரெல்லாம் அடிக்கணுமோ எல்லாரையும் அடிச்சுட்டு ஜெயிச்ச உடனே அதே டிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை போய் என்ன பண்ண வேண்டியது? சந்திக்க வேண்டியது, மலர் கொந்த கொடுக்க வேண்டியது, ஒரு சால்வையை போட வேண்டியது. சட்டமன்றத்தில் வந்துட்டு இவரும் எதிர்கட்சி தலைவரும் மூஞ்ச பார்த்துக்காம அப்படின்னு இருப்பாங்க. நேரில் போகும்போது ஆற தழுவி கட்டி பிடிக்கிறது என்ன? தான் ஒரு அணில் அப்படிங்கிற மோடுக்கு எதிர்கட்சி தலைவர் வருவது என்ன? அரசியல். எப்படி? இந்த அரசியலை வந்துட்டு இன்றைய முதல்வர் ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. ஆனால் ரஜினி அவர்களுக்கு இந்த அரசியல்லாம் வராது. முன்கூட்டியே போய் சந்திச்சிருப்பார், அது அப்படியே புஷ்வானம் மாதிரி ஆகிருக்கும். சாத்தியமே இல்லை. ஆனால் 96 ரஜினி வந்திருந்தா மூப்பனார் கூட இருந்திருப்பார். மேக்ஸிமம் அரசியல் ரீதியாக அவரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த மனுஷன் சிஎம் ஆகிருப்பார். 2014 பிஎம் ஆகிருப்பார். இன்றைக்கி தேதியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு இல்லை, என்றைக்கு வந்தாலும் ரஜினி அவர்கள் முதலமைச்சரோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சோனுக்களால் அவர் வர முடியாது. மேபி ஏதாவது ஒரு இடத்துல கவர்னராகவோ இல்லை ஏதாவது ஒரு விதமான ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட ரஜினி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆகலாம். இன்றைக்கி தேதிக்கு வந்துட்டு ரஜினி அவர்கள் சொல்கிறார் இல்லையா, நான் நிச்சயமாக வந்திருப்பேன்னு. சாத்தியமே இல்லை. பட் ஆனால் அதுக்குன்னு ரஜினி அவர்களை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்கல்ல, விஜய் ரசிகர்கள், அணில்கள், குஞ்சுகள் எல்லாரும் போட்டு ரஜினி அடிக்கிறாங்கல்ல, அந்த மனுஷனுடைய கால் தூசிக்கு கூட சுற்றி இருக்கிற யாரும் வர முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ரஜினியை போட்டு இவ்வளோ அடிக்கணும், அவர்லாம் வந்துட்டு சரியில்லை, அவருக்கு வந்துட்டு பொறாமை ஜாஸ்தி, வன்மம் ஜாஸ்தி. ஆனால் அந்த மனுஷனுடைய எளிமையை பாருங்களேன். இதே கமல்ஹாசன் வந்திருந்தா கூட எனக்கு லைட்டாக வந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதில் பயங்கரமான ஒரு நக்கல் இருக்குது. கமல் தலைக்கிறன்னு இருந்தாலும் வரமாட்டார்னு எனக்கு தெரியுன்ற நக்கலும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அவர் அதை தாண்டி என்ன சொல்கிறாரு? கமல் வந்திருந்தா கூட மேபி சின்னதாக ஒரு பொறாமை வந்திருக்கலாம், அப்போ கூட எனக்கு வராதுன்னு சொல்லி கடந்து போகிறாரு. ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணார்ல இவ்வளோ நேரத்துக்கு. இன்றைய முதல்வராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவனா இருக்கட்டும், இப்படி ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. குண்டக்க மண்டக கேள்வி வரும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ரஜினியை வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள்லாம் வந்துட்டு கலாய்க்கிறதுங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இப்படி போல்டாக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனிதர். இப்படின்னு இந்த ஒரு முறை மட்டும் கிடையாது. போய் பழைய பேட்டிகள்லாம் போய் பாருங்களேன். வாயில் சிகரெட் வச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு பேட்டியை கொடுத்து பத்திரிகையாளர்களை அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு இருக்கக்கூடிய தில்லு இந்தியாவிலே ஒரே ஆளுக்கு தான் இருக்குது. அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளுமை தான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களாகவே இருக்கட்டும், ரஜினி அவர்கள் ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ண விதத்தில் ஒரு 10% கூட அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதை நம்ம குறையாக சொல்லலை. எல்லாரும் அப்படி ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரஜினியால் முடியும். ரஜினிங்கிற மனிதரை வந்துட்டு ப்ரெஸ் மீட்டுன்னு இல்லை, எதை வேணாலும் அந்த மனுஷனால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அவராலேயே அணில் கொஞ்சங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் வெளியில் வந்து அவர் வந்துட்டு இல்லை எனக்கும் விஜய்க்கும் ஒன்றும் இல்லை, நான் அவருக்கெல்லாம் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தள்ளிட்டாங்கல்ல. அதுதான் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலையாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்கள் இந்த பேச்சை, இந்த ஒரு மீட்டிங்கை கொடுக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, நான் சூப்பர் ஸ்டார் தான், அவர் முதலமைச்சர் தான், எனக்கும் அவருக்கும் ஒரு போட்டி இல்லைன்னு அவர் பாட்டுக்கு ஜோன் அவுட் ஆகி போயிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த நல்ல மனுஷன் ஒரு பேட்டியை கொடுத்து நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவோம்னு நினச்ச அந்த எண்ணம் சுவாரஸ்யமானது. ஆனால் இப்படி நினச்சதுனால தான் அவருக்கு அரசியல் பண்ண தெரியலன்னு நான் திருப்பி சொல்கிறேன்.